அன்பர்களே, வருகின்ற 18/8/2026 அன்று ஆவணி மாதம் பிறக்கின்றது. அந்த ஆவணி மாதத்திலே சூரியன் தன் சொந்த வீடாகிய சிம்மத்திலே சஞ்சரித்து ஆட்சி பலம் பெறுகின்றார். ஆகியனாலே அந்த ஆவணி மாதத்திலே மேஷம் ராசியிலே சந்திரன் இருக்க பிறந்த அன்பர்களுக்கு, மேஷ ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு தைரியம் அதிகரிக்கும், எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும், பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிம்மத்திலே சூரியன் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதனாலே அந்த ஆவணி மாதத்திலே அவ்வாறு சூரியன் சிம்மத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதனாலே அந்த ஆவணி மாதத்திலே ரிஷபத்திலே சந்திரன் இருக்க பிறந்தவர்களுக்கு, ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், புதிய சொத்துக்கள் வாங்குவார்கள். தாயின் உடல்நிலையிலே சற்று கவனம் காக்க வேண்டியது அவசியம். அதுபோல அந்த ஆவணி மாதத்திலே சூரிய பகவான் சிம்மத்திலே சஞ்சரிப்பதனாலே மிதுனம் ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு சகோதரர்களுடைய ஆதரவு இருக்கும், தைரியமான முடிவுகள் எடுப்பார்கள். மேலும் அவர்கள் குறுகிய தூர பயணம் மேற்கொள்வதற்கான அனுகூலமான காலம் இந்த காலம். குறுகிய தூர பயணம் மேற்கொள்வதற்கு அனுகூலம் கிட்டும். அதுபோல இந்த ஆவணி மாதத்திலே சூரிய பகவான் தன் சொந்த வீடாகிய சிம்மத்திலே சஞ்சரிப்பதனாலே கடகம் ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு, கடகராசி அன்பர்களுக்கு அவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அவருடைய பேச்சிலே நிதானம் வேண்டும், கவனம் வேண்டும், கவனித்து பேச வேண்டும். புதிய முதலீடுகளில் அவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்திலே சூரிய பகவான் தன் சொந்த வீடாகிய சிம்மத்திலே சஞ்சரிக்கின்ற இந்த ஆவணி மாதத்திலே இந்த கடகராசி அன்பர்களுக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கும். அதுபோல இந்த ஆவணி மாதத்திலே சூரிய பகவான் சிம்மத்திலே தன் சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதனாலே சிம்ம ராசியிலே பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதத்தினுடைய நாயகனாக விளங்குவார்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். தலைமை பண்பு இவர்கள் எங்கு சென்றாலும் இவர்கள் தலைமை தாங்கக்கூடிய தலைமை பண்பு அங்கே வெளிப்படும். இவர்களுக்கு இந்த மாதத்திலே அரசு வழி ஆதாயங்கள் கிடைக்கலாம். சிம்ம ராசியை சார்ந்த சூரிய பகவான் சிம்ம ராசியிலேயே சஞ்சரிப்பதனாலே அந்த சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்திலே, இந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு சமூகத்திலே மரியாதை உயரும். அதுபோல இந்த ஆவணி மாதத்திலே சூரிய பகவான் தன் சொந்த வீடாகிய சிம்மத்திலே சஞ்சரிக்கின்ற இந்த காலகட்டத்திலே கன்னி ராசியிலே பிறந்த அன்பர்களுக்கு, கன்னி ராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. 12ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சூரிய பகவான் 12ஆம் இடத்திலேயே சஞ்சரிப்பதனாலே கன்னி ராசி சார்ந்த அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே சமயத்திலே இவர்கள் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும். கன்னி ராசி சார்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமும் செலுத்த வேண்டும் என்பதாகும். இவ்வாறாக ஆவணி மாதத்திலே நிகழுகின்ற சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சியினாலே கிடைக்கக்கூடிய பலாபலன்களை மேஷம் ராசி முதல் கன்னி ராசி வரையிலும் 6 ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.